இளைஞர்களே, கலைஞர்களே, வலிவர்களே, குழந்தைகளே, நாடு ஓட்டு நல்லவர்களை ஏடு ஓட்டு மனிதர்களே, காரில் சென்று மாலை விடுதல் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எழுத சாப்பிடுவது நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் லட்சுமணா நாடக ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வெளியில வந்தாச்சு, கூட்டம் முடியாச்சா, அருமையான கூட்டம். அப்பா 4 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? கூட்டம் குறைவா இருக்கும் பொழுது அதிகமான கூட்டம், அடே அப்பா சரியான கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா வீட்டுல தூங்குறவர் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க மாப்ள? பரவாயில்லையே, கூட்டம் பப்புனுக்கார வெளியில வந்து கூட்டம் வலுவா இருக்குன்னு சொல்றானே, அப்ப ஒருவேளை நம்மளும் போய் இந்த நாடகத்தை பாத்துட்டு வருவான். அப்ப நாடகம் நல்ல நாடகமாத்தான் இருக்கு. கூட்டம் நிறைய கூடி இருந்தா அப்ப நாடகம் நல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் ஆளு கூடி இருப்பாங்க, நம்மளும் லேசா போய் பாத்துட்டு வருவான். அப்படின்னு வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனு என்னுடைய வேலை, உங்களோட வேலை. இந்த இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக விடாமையும் பாத்துக்கிறது பப்புனு என்னுடைய வேலை, உங்களோட வேலை. இந்த 2 வேலையும் நான் சரியா செய்வேன் நம்பிக்கையில இன்னைக்கு வேஷம் போட்டு நம்ம ஊர் கிராமத்துக்கு நான் வேஷம் போட்டு வெளியில வந்திருக்கிறேன். அதனால கரெக்டா செய்வீங்களா? கரெக்டான்னு சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்லாத, தமிழ்ல சொல்றா. சரியா செய்வீங்களா? சரியா செய்வீங்களா? சரியா செய்யறதுனால நான் வந்திருக்கிறேன். சரியா நான் சரியா செய்வேன்னு எங்க வாத்தியாருக்கு நல்லா தெரியும். அது சரி, அவர்தான் கேட்க சொல்றோம். அவரே கேட்க சொல்றாரா? சரி சரி. அதனால நாடகம் அருமையான நாடகம், சரி சிறப்பா நடக்கும். சிறந்த நடிகர்கள் கொண்டு ஒவ்வொரு நடிகர்களை தேர்ந்தெடுத்து மதுரையில இருந்து நம்ம ஒவ்வொரு நடிகர்களும் வந்திருக்கிறோம். அதனால இந்த நாடகத்தை நல்ல முறை அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். கொடுக்கணும். நாடகம்னா இதுதான் என் நாடகம். ஆமாங்க. அடே அப்பா அருமையான நாடகம்யா, சிறப்பான நாடகம், சிறந்த நாடகம் அப்படின்னு ஓஹோன்னு நம்ம ஊர் மட்டுமல்ல, சரி இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள மக்கள் பூரா நாடகத்தை சொல்லணும். நம்ம சொல்றதை விட அவங்க சொல்லணும். அவங்கதான் சொல்லணும். வெட்டிக்கார் வந்திருந்தாரியா? ஏ அப்பா தங்கமான மனுஷையா, என்ன ஒரு பாட்டுக்காரியா, தொண்டையாயா அது அப்படின்னு காலையில சொல்லணும். பெருமையா சொல்லணும். மிருதங்கக்காரு சின்ன பையன், அருமையான பையன், லேஸ் வாசம் அப்பப்ப இறங்குவாப்ல, நீர் கடுப்புல அன்னைக்கு பூரா. ஆமா, அதனால அவரையும் அருமையா சொல்லணும். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ல தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆல்ரவுண்டர் நான் சந்திக்காத ஆல்ரவுண்டே கிடையாது. என்ன சொல்றீங்க? உண்மையாவே நான் சந்திக்காத ஆல்ரவுண்டே கிடையாது. ஆனா விடுகிற வர்ற சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர்னா அது என் மச்சான் லிட்டமன். நீங்க வந்தாதான் உண்மையாவே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. எனக்கு அப்படி இருக்கு, ரொம்ப அடுத்துறீங்க. சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்து தாளக்கார் பையன், ரொம்ப சின்ன பையன், 12 வயசு பையன். என்ன 12 வயசுங்கிறீங்க? கொஞ்சம் வயசு பையன். அதே கொஞ்சம் வயசு பையன், அதே 12 வயசு கொஞ்சம் வயசு தானே. சினிமா பாருங்க சொன்னேன். ஆமா அப்படின்னு பப்புனு கோமாளி வந்து ஓரளவு நம்ம ஊர்ல நல்லா தயார் செஞ்சா. சரி, இது காலையில சொல்லுவது நடத்தி போன இன்னைக்கு நாடகம் சிறப்பா அமையும். என்ன காரணம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள காரணம்? ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது? நீ சொல்லு பார்க்கலாம். நாடகத்துக்கு முக்கியத்துவம் பக்கமலம் கிழிச்ச. நீங்க இல்ல, வேற யாரா இருக்கா? இசைக்கலைஞர்கள் கிடையாது. வேற யாரு மாப்பிள்ள? இசைக்கலைஞர்கள் கிடையாது, வந்திருக்க நடிகர்களும் கிடையாது. அண்ணே மைக் செட் அவங்கதான். ஒரு நாடகத்துக்கு நீ எவ்வளவு பெரிய நடிகர்களை கூட்டிக்கிட்டு வா, எவ்வளவு பெரிய இசைக்கலைஞர்களை கூட்டிக்கிறாங்க. பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு நம்பர் 1, பெட்டி நம்பர் 1, மிருதங்க நம்பர் 1 ஆல்ரவுண்டு. எவ்வளவு பெரிய ஆளுகளை நடிகர்களை கூட்டிக்கிறதால ஒரு நாடகம் பேர் வாங்கிறது மைக் செட்டை வச்சிருக்கேன். ஆமா, இவ்வளவு நேரம் வந்து நான் ஒரு பாட்டு பாடி இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசியிருக்கேன். சரி, மைக் செட் நல்லா இருக்குது எப்படி தெரியுமா? மத்த கோமாளி எப்படியே தெரியல. சரிங்க மாப்ள. இப்ப நான் இவ்வளவு நேரம் வந்து நின்னு இருக்கிறேன். ஆமா, இந்த நின்ன நேரத்துல மைக் செட் பக்கம் நான் திரும்பி இருக்கிறேன். இல்ல மாப்ள, இப்ப அவங்க கூட நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்? பப்புனுக்கார் வந்தாரு, அவ வாட்டுக்கு அவர் வருது பேசுறாரு பாடுறாரு, நம்ம பக்கமே திரும்பலையே, நம்ம மதிக்கலையே நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஒண்ணும் தவறு இல்ல, அவங்க நினைக்கிறது தவறு இல்லையா? சரி சரிதே. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒளிபெருக்கி நல்லா இருக்கும் பொழுது கோமாளி வெளியில வந்த உடனே அந்த பக்கம் திரும்பி பார்த்து வச்சுக்கவே நல்லா இருக்கிற மைச்சட்டு கூட அவங்க என்ன செய்வா, ஒருவேளை பப்புன்கார ஓயாம திரும்பி பாக்குறாரு, ஒருவேளை நல்லா இல்லையோ அப்படின்னு இருக்கிறத குறைப்பாரு, கூட்டுவாரு.
குறைக்கிறத கூட்டுறத பிரச்சனை இல்ல. சரிங்க மாப்ள. இருக்கிறத குறைச்சு விட்டா பத்துல. ஆமா. அப்ப என்ன செய்யணும்? அவங்கள ஓயாம திரும்பி பார்க்க கூடாது. மாப்ள என்ன அப்படி சொல்ல கூடாது. பார்க்கலையும் சங்கடப்படாது. அவ ஊரா உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? அவ ஊரா அவங்க ஊராமே மச்சனைங்க. அப்ப மச்சனே நம்மள திரும்பி பார்க்க மாட்டாருன்னு ஒரு ஏக்கம் இருக்காதா? அதுக்கிட்ட இப்ப நான் திரும்பி பார்த்துட்டேன். சைஸா பாத்துக்கிறேன். பாத்துட்டு வந்தவன திரும்ப கூடாது. இப்ப திரும்பி பாப்பேன். நீ விடுகிற வரை பாப்பேன். ஒளி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தியார? சூப்பர் மாப்ள. மாமா உங்களுக்கு மாப்ள சூப்பர் மாப்ள. எனக்கு அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பாத்தியார ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சொல்லுங்க. ஒளிவரிக்கு நல்லா அமைகிறது எப்படியோ மத்த கோமாளியில எப்படி தெரியும்? சரி நான் கணிச்சிருவேன். எப்படி தெரியுமா? இப்ப மேலம் கட்டி உள்ள ஒரு பாட்டு வாத்தியார் பாடுனார். சரி ஒரு பாட்டா? ஒரு பாட்டு. அடுத்து வெளியில எடுத்து வச்சு எத்தனை பாட்டு பாடுனார்? 3 பாட்டு பாடுனார். 3 பாட்டு. மொத்தம் 4 பாட்டு. ஒரு பாட்டு பாடணும்னா மாப்பிள்ள ரெடியான்னு கேட்டாருன்னா அன்னைக்கு மைக் செட்டு நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆமா. 2 பாட்டு பாடணும்னா மாப்பிள்ள ரெடியான்னு அது மத்தவங்களுக்கு தெரியாது, இங்க பாக்குறவங்களுக்கு தெரியாது. சரி இந்த பெட்டி இந்த சிக்னல் கொடுப்பாரு, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் மைக் செட்டு நல்லா இல்லவங்களுக்கு நம்ம படக்குன்னு கிளம்பி வெளியில ஓடிடுவான். ஆமா அப்படின்னு நான் வந்துட்டு எப்படி ஓடி போயிருப்பல. கண்டிப்பா அருமையான 3 பாட்டு பாடி கோமாளியில வெளியில வந்திருக்கேன். உள்ள ஒரு பாட்டு, மொத்தம் 4 பாட்டு. அருமையான ஒளிபெருக்கு, அருமையான இசைக்கலைஞர்கள், அதை விட அருமையான ரசிகர்கள். என்ன ஒரு வருத்தம்? என்ன வருத்தம்ங்கிறீங்க? இந்த கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்க கூட்டத்தை நான் இங்க இருந்து நான் ஏற்கனவே பிடிச்சேன். ஆமா இல்ல அங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? நாடகத்தை கட்டி இவர் சூப்பர் சிங்கர் உங்க பாட்டுக்கு அடிமை மாப்ள. ஆமா ஆமா. ஹலோ ஹலோ கீழே பாருங்க, பொம்பளை படம் வந்து போட்டுச்சுன்னா ஆடும் போது இடிக்க. ஆமா இப்படி ஆட கணக்கு வச்சுக்கல. நாடகத்தை கெடுத்துறாங்க பாருங்க. சூப்பர் சிங்கர் பாடுன்னு சொல்றது பேசுன்னு சொல்றதுக்கு நீங்க ஆளு கிடையாது. நான் மேடைக்கு வந்துட்டேன்னா நான் தான் ராஜா. எதை சுருக்கணுமோ அதை சுருக்குவி, எங்க நீட்டணுமோ அங்க நீட்டுவி. நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி, சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கி நாடகத்தை முறையா கொண்டு போய் எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் ஒண்ணும் புதுசு கிடையாது. புதுசுன்னா பக்க பக்கன்னு முழிச்சுக்கிட்டு தெரியா பாருங்க அவன். ஆமா பிராயல் பக்க பக்கம் அப்பனுக்கிட்ட சொல்லலாம் சொல்லணும். நம்ம எல்லாம் பிரச்சனையே இல்லாதாரு. அதனால இப்ப பிடிக்க வச்சாரு அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குட்டுமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குட்டுமக்காரி.
பேசுவான், நல்லா பாடுவானா, நல்லா ஆடுவானா, நல்லா இது செய்வானா, என்ன செய்வானா? சொல்லிலே என்ன சொல்றீங்க? சில பேர் இந்த டான்ஸ்கார பிள்ளை நல்ல வழியா கூட்டி வந்திருக்காங்களா? ஆமா. இல்ல எதுவும் கிணறு கட்டியே தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா? கிணறு கட்டு நாங்க 4 பேரும் வண்டியில ஏற மாட்டோம்யா. பிரிச்சிருவேன். என்னையா சொல்ற உண்மையா? ஏய், நான் கேக்குறேன், என்ன கேளு? குமரிய கூட்டியா தான் என்ன பண்ண போற, கிளவிய கூட்டியா தான் என்ன பண்ண போற? குமரிய கூட ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க. அப்புறம் வாயில அடிப்பேன். மாப்பிள நல்லா ஆடுறது வாசிக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. நீ நாடு உலகத்துல இருந்து எத்தனை வருஷம்? அவள கரெக்டா 10 வருஷம் ஆனா ஆச்சு. சரியான்னு சொல்லி சொல்ல, கரெக்டா கொஞ்சம் சொல்லுடா. சரியான்னு சொல்லு. சரியா 10 வருஷம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? விளங்காதவே. இங்கிலீஷ் பேசக்கூடாது. சரியா எத்தனை வருஷம்? சரியா 10 வருஷம் ஆச்சு மாப்ள. இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. மேடைக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. ஒன்னு ரெண்டு தெரியாம பேச. அவர் என்ன நாரதரா? என்னையா நீங்க? சரி, அப்படி இல்ல, கரெக்டான என்ன கரெக்டான வார்த்தை. அப்படி மக்கள் சரியா ஒரு 10 வருஷம். சரியா 10 வருஷம். 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல எந்த பிள்ளையாதி மேடையில கைய தொட்டிருக்கியா? ச்சீ, அந்த பழக்கமே கிடையாதுயா. கட்டி பிடிச்சிருக்கியா? முத்தம் கொடுத்திருக்கியா? உதட்ட கடிச்சு இழுத்திருக்கியா? அட ஒரு சப்பாத்து ஐயோ, அவதார விழுந்துறாங்க. இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த குடுப்பனை இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? கடவுளே, இதுல எத்தனை வேற வீடியோ கால்ல வேற காட்டுறாரு. ஐயோ கடவுளே, கடவுளே. பாத்தியார அதை ஏன் கேக்குற, யூடியூப் வேற ஓடுதையா? ஒரு மிருதங்காரி. ஆமா, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராசை யார் தெரியுமா? யாரு? நான் தான். எப்படி சொல்றீங்க? 60 கிழவியா இருந்தாலும் கட்டி பிடிச்சு ஆகணும். 16 பொம்மரி இருந்தாலும் தூக்கி போட்டு அமுக்கணும். ஆனா 60 கிழவி இருந்து ஒவ்வொரு நாளைக்கு 50 வயசு 60 வயசு வந்து சேர்ந்து. ஆனா வெளியில நம்ம அது தெரியாம கோட்டிங் குடுக்குறோம் பாருங்க. 3 கோட்டிங் 4 கோட்டிங் குடுத்து நல்லா கும்முடு கொண்டு இந்த போக்கஸ் லைட்டை நிப்பாட்டிடுவான். மக்கள் சேவையா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த போக்கஸ் லைட்டுக்கு, இந்த சீரியல் பல்புக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படியே தக 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 தகன்னு மின்னு பாருங்க. சொலிச்சுரு. காலையில பார்த்தா பவுன் அழிச்சு விட்டு பொட்டனாகி ஒண்ணு கிடைக்காது. அப்படி சொல்ற? அப்படி ஒரு சில நாளைக்கு அமர்ந்து. ஆனா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைக்கு இப்பதான் கண்ணி கழியாத கற்பு கலசி. கண்ணியும் கழியல, அந்த பிள்ளைக்கு கிண்ணியும் கழியல. என்ன சொல்றீங்க? ஆமா, 2 மாசம் கர்ப்பமா இருக்கு. யாருக்கியா? பச்சை பிள்ளை எப்படி மேடைக்கு மேல சொன்னேன்னு என்ன? மேடைக்கு மேல சொன்ன உள்ளத தானே சொல்றேன். சண்டாளன் யாரு? எவன் யாரு கண்டா? உனக்கு என்ன தெரியும்? எப்படா சொல்லிக்கிட்டாதுடா? சரி, அது வேற யாரும் கிடையாது. யாரு? அடே சும்மா சொல்றேன், மாசமா இருக்கேன்னு சும்மா சொல்றேன். சரி, உண்மையிலே அது வேற யாரும் கிடையாது. யாரு மாப்ள? என் அக்கா மகன், சொந்த என் அக்கா மகன். நம்ம அக்கா மகன். நம்ம அக்கா மகனை யாரும் விளங்காத மாதிரி நீ எனக்கு மாப்பிள்ளைடா. முறை நீ மாத்திக்கிறோம். பங்காளியா இருந்தா தாண்டா நம்ம அக்கா மகன் சொல்லணும். முறைய மாத்திக்கிறோம். முறைய மாத்தவன் அடியா வேலைக்கு வந்துட்டா முறைய மாத்துவேன். விளக்கமா அது சரி. என் அக்கா மகன், சொந்த அக்கா மகன். அது சரி. ஆமா, அருமையான பிள்ளை. என்ன சொல்ற? தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி அருமையான பொம்பளை பிள்ளை. ஐயோ ஐயோ, இவங்க சொல்றாங்க, ஐயா சொல்றாரு கிளடி கட்டையில அட்வான்ஸ் வாங்குறது இல்லையா? கிளடி கட்டையில நாங்க யாருமே வரமாட்டோம்யா. ஒரு நாளைக்கு நானும் கிளவிய கூட்டியாந்து விட அடிக்கிறீங்களா அடிக்கிறாரு பாக்கணும் ஒரு நாளைக்கு. அருமையான பொம்பளை பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளி எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பார்த்ததுலயே நாரதனா அருமையான நாரதர். அந்தரக்கட்ட ஆரம்பம்னு அவருக்கு தான் இந்த பேர் தெரியல. ஆமா, அடுத்து முருகல்ல சரியான முருகன் 6 அடி வேங்க. பூராமே தலை சிறந்த நடிகர் நம்ம ஊருக்கு ஊட்டி வந்திருக்கா. இந்த தலை சிறந்த நடிகர் பூரா அந்த சரியான நேரத்துக்கு நம்மளுடைய திறமையை பாக்கணும். கலைமுத்தி என்ன அந்த வீடியோ பத்திரமா பாத்துக்க. ஐயா அப்பு தள்ளி விட்டுறாம நல்லா இருப்பேன். ஆமா, அதனால எப்படி சொல்ல தெரியுமா? அப்படி ஒரு விட்டு ஒரு வந்து
கன்னியம்மாள் கோவில் அபிஷேக ஆதார விழா முன்னிட்டு 42ஆம் ஆண்டு இவருக்கு மேலே இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல் கலையரங்கில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் மிக சிறப்பாக நடைபெற காரணத்தினால் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுகிழமை எழுதுகிழமை சென்ற இடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி மதிப்பிற்கும் மரியாதை உரிய பாசமிகு அன்பு சகோதரர் மணப்பாறை மாநிலத்தை சேர்ந்த எம்ஆர் ராஜகுமார் அவர்கள் இவருக்கு மடியில் பேனன் வெறுத்தனாக ஒருத்தரகத்தை கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலவாணி உங்கள் என்பவரகத்திற்கு அன்பிற்கும் மாசத்திற்கு மரியாதை உரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் மதுரையை சேர்ந்த CM கலையரசி அக்கா அவர்கள் இவரங்கபடி வள்ளியாக நடிக்க காத்து கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு விளைவிசத்திற்கு பாடலை பாடி உங்களை விளக்கத்திற்கு மதிப்பிற்கு மரியாதை உரிய நாதகான பேரரசு அன்பு தம்பி திருப்பத்தூர் அருகமில்ல செம்மடிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயப்பாட்டு இவர்களுக்கு ஆட பெரிய கலைஞர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு மக்கள் இசை மேதை அன்பிற்கும் மாசத்திற்கு மரியாதை உரிய பாசமிகு அன்பு வாத்தியாரும் ஆகிய அன்புமா திருப்போடு மரியாமில்ல கல்விமணியை சேர்ந்த KM மணிமாறன் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பெத்தத்திலும் பெத்தமடா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பெத்தத்திலும் பெத்தமடா தெய்வம் அது தாய்க்கு மேலதா என்பதும் தாயவனும் சாமிக்கு மேலதா வீசிக்கொண்டு சுமந்து விட்டு இரவா பகலா தினம் தினம் முடித்ததும் சங்கு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாயும் அவளுக்கோ யாரும் வானம் மண்ணில் விழுவதில்லை களவாணித்தனமா இருட்டுக்குள்ள போய் நானா என்னத்தான் நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு பார்த்தாருன்னா பாக்காருனா இருந்தாருன்னா போனான்னா என்ன எனக்கு பிரச்சனை கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா நம்ம ஊர் நாடகம் வருஷத்துல ஒரு நாள் திருவிழா கிட்டத்துல உட்கார்ந்து நடிகர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறது, ஒரு பாட்டு பாடுனா, ஒரு பேசுனா, ஒரு கைய தட்டுனா, ஒரு ஆரவாரருக்கு நாடகமா இருக்கு. நீங்க ஏதோ இருக்கிற ஏதோ கடமைக்கு வந்து நாடகம் பார்க்க வந்தது மாதிரி வந்தது, நாங்க வாட்டுகளை ஏதோ கடமைக்கு வந்து நேரத்தை போக்குற மாதிரி போய்க்கு போனா நாடகமா இருக்காது. பாத்துக்கிறங்க.
எங்களுக்கு இது ஒரு ஊர் மட்டும் இல்ல, மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போகக்கூடிய நடிகர்கள் நாங்க. எங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்க போய்கிட்டு போயிருவோம், பாத்துக்கிறீங்க. அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் கோடி இருக்கிற மிருதஞ்சன் சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவரமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணாளுடைய சித்திபள்ளி பாசமக அன்பு மாமா திருப்போண வருகமில்ல களிமணியை சேர்ந்த பி எஸ் சேதுராஜ் அவர்கள் மிருதங்கம் அட்டோலை.
இப்பதான் பூஸ்ட் ஆர்டிசி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமா கை வச்சு ஐயோ கைய வேற 4 பேர் வச்சுட்டாங்க. நீ ஆடுறதுக்கு பொறுக்காத. அதெல்லாம் கிடையாது. அண்ணன் தான். ரப்பு ரப்புன்னு வேறல அடிப்பியா. சரி அதற்கு அடுத்தபடியாக பணவாத்திய புகழ் ஆடுறவர் மாஸ்டர். மத்த ஆடுறோட பேரை எப்படி சொல்லுவேன், என் மச்சன பேரை எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்க. ஆமா ஆளுநர் மாஸ்டர் எனது பாசமிகு உயிரிலும் மேலான எனது அன்பு மச்சான் அரசவளம் கண்டெடுத்த உண்மையவே இல்லையா எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இங்கே லட்சுமணன் அவர்கள் இங்க ஆளுநர் தெய்வப்பார். சூப்பரா சூப்பரா. ஆமா அப்பா இத மட்டும்தான் வலுவா அடிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அத வலுவா அடிச்சிடாத, 3 நாள் ஓடி போயிடும். சரியா? ஏற்கனவே வேற கோணத்தை வேற. அதற்கு அடுத்தபடியாக மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணுவேன் விட்டாடா இருக்கிறது. சரி சிறந்த முறையில் எங்களுக்கு தாய் தந்தையுமாக வழங்கக்கூடிய எனது பாசமிகு சாத்தனையை சேர்ந்த அழகப்பா அவர்கள் தானத்தை சமைப்பா. சிறந்த முறையில் இவங்க மேல் மேடையில் அன்பு சித்தப்பா அவர்கள் மிக சிறந்த முறையில் அழகப்பா அவர்கள் மிக சிறந்த முறையில்
சாத்தனி அழகு சாத்தனி அழகுன்னா அழகுது அருமையான முறையில் சீர்திருத்த அன்பு சித்தப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இவர்கள் மேடையில் ஒளிமொழி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபெருக்கி கோவிந்தப்பட்டியை சேர்ந்த சங்கீதா சரஸ்வதி சங்கீதா 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 மிக சிறந்த முறையில் அருமையான சிறந்த முறையில் ஒளிமொழி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபெருக்கி சங்கீதா சர்வீஸ் கோவிந்தப்பட்டியை சேர்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்புள்ளம் எம் தமிழரசன் நண்பர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கதி சபாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்துக்கான அன்பு அழகர் இப்படிக்கு கோவிந்தப்பட்டி கிராமத்தார்கள் பொதுமக்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்க இளைஞர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? வருவாங்க பொம்பளை புள்ள வரணும்ல, அந்த புள்ளால வந்துருவாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன் நீங்க என்ன பொம்பளை புள்ளைய அப்படி இல்லைங்க, இளைஞர்கள் கிராமத்தான முடிஞ்சு கிராமம் வந்து உட்கார்ந்துருக்கு. இளைஞர்கள்லாம் என்ன செய்யணும்? நம்ம போகாத ஊரா பார்க்காத ஊரா? இளைஞர்கள்லாம் என்ன செய்யணும்? முன்னாடி உட்கார்ந்து ஆரவாரமா முன்னாடி ஆரவாரப்படுத்தணும். ஒரு ஆளையும் காணோம். ஐயோ கடவுளே, இதுல நோட்டீஸ் வேற 2 பேர் உட்கார்ந்துட்டு கையை தூக்குறாங்க. இளைஞர்கள்னா ஒரு பட்டாளமா குறுப்பு சட்டை போட்டு மொத்தமா வந்து உட்காருக்குதா இளைஞர்கள்? நான் சொல்லவே மாட்டேன். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். அப்படி இல்ல, அது சரிதே, நீங்க சொன்னது சரிதே. இளைஞர்கள் ஒரு நாடகம் வச்சா குறுப்பு சட்டை போட்டு அப்படி முன்னாடி உட்கார்ந்து இப்படி ஆரவாரப்படுத்தி அதுக்கு பிறகு அம்மா குறுப்பையா ஆளு. ஆமா சரி, சிறந்த முறையில் நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு எனது உடன்பிறவா சகோதரர் அக்கியப்பட்டியை சேர்ந்த நகைச்சுவை நடிகர் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். பாசக்குரிய அன்புள்ளம் எஸ் எம் கலைமூர்த்தி அண்ணா அவர் நகைச்சுவை நடிகர் அன்பு அண்ணா அவர்கள் நாடகத்தை வந்திருக்கின்றார்கள். எந்த நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுங்கள். வள்ளி திரும்ப நாடகம், அரிச்சந்த மரண தூக்குதிக்கு பவளக்குடி சத்தியம சாமத்திரி முத்தாரம்மன் கருமசாமி வீரமண்டிய கட்டமும் மகமாயி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு உண்மையிலே நாடக உலகத்தின் செல்ல பிள்ளை அன்பு அண்ணா அவர்கள் கலைமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாத்தையும் சொல்லியாச்சியா? சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு சொல்லுங்க மாப்பிள்ள. எனவே நான் சொல்ல போனா அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினர்களுக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் மற்றும் கோவிந்தப்பட்டி கிராம பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சியா? ஆமாப்ல. இப்ப வர்றீ மேட்டருக்கு ரெடியா தான் இருக்க. மேட்டருக்கு ஆர்டர் கலையர் அப்படிங்க சுந்தரி நாட்டியதாரகை நாட்டியதாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி பார்த்து அன்பு மருமகளுமாகிய அருப்புக்கோட்டை அருகாமையில் ஒத்தவிடை சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள் தரணிஸ்ரீ மெத்தையில ஒத்துழைக்க அக்கமகையிலே சொத்து சொத்தும் ஏதும் தேவையில்லை. கற்பனையில் வாழ்ந்து வந்தே காய்ச்சல் தீரவில்லை. கண்டு கிட்டா தீரும் காலம் சொல்லையே. அது எனக்கு கொதிக்கலாச்சு. நல்ல இடத்தை நீயும் காத்து. இப்போ போத ஏறி போச்சு. நல்ல ஓடி முள்ளையே. நானும் முன்ன சொல்லையே. சொல்லி தீரவில்லை. அதுக்கு இடம் இருக்கு. இதுக்கு தடை எதுக்கு? தினம் சிரித்து மயக்கி என் மனசை பிடித்த சிரிக்கி கனவு தடுத்து நிறுத்தி அவ கணுக்கு பிடித்து மறுத்தி வெள்ளி கொலுசு மணி தேரான தங்க மணி ராகம் சொல்லி பாட்டு படிச்சது சூடாம கூட வந்து சேர்ந்தது. ஏறெடுத்து பார்த்தா அவளோட போட்டா மாட்டிக்கிட்டே நானும் அழகு பெருமத்தில கணக்கு புரியவில்லை. தினம் சிரிச்ச மயக்கி என் மனசை பிடித்த சிரிக்கி கனவை தடுத்து நிறுத்தி அவ கணுக்கு பிடிச்ச மறுத்து. இந்த பாட்டு வந்து இந்த
அருப்பு கொண்டைக்காரிக்கு தானா? அதுவும் உங்க இடையில ஒத்த வீடு. ஆத்தாடி அவன் ஆளுநருக்காரன் எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துட்டு பாடுறானே. அவனுக்கு ஆசை வராதா? ஆமா எங்களுக்கு ஆசை வராதா? வெள்ளி கொலுசு மணி. உன் மணி காணாம போயிரு பாத்துக்க, ஞாபகம் வச்சுக்க. சரியா? என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய என்ன பேர்? சரி சரி சரி, நல்லா பாடுறானா? பொம்பளைனா இடிச்சுக்கிட்டு பாருங்க. சூப்பரா பாடுவேன். ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமன்பட்டியை சேர்ந்த ஆர்த்தி முத்துராஜ் பாபன் நான் தான் வேலையில் அடையக்கூடிய அன்பு ஆதரவு என்னைக்கு மாதிரி பணிவிட கேள்வி கேட்டு நன்றி நன்றி. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அனுபவமே போக போறது. இந்த ராசாவை முத்து ராசாவை நம்பி வந்த யாரோ. எப்பவுமே நான் பாடுபடுறது நிப்பாட்ட மாட்டேன். இப்ப டேய் விளக்கத்து வழக்கம் பிச்சு வயிறு. ஏன்னா அவர் எவ்வளவு சிரமப்பட்டு வாத்தியார் வாசிக்கிறாரு, நீ ஆக்சன் பண்றது இப்படி ஏத்துற. எங்க வாத்தியார் நீங்க வாசிக்க வேணாம். இப்ப இந்த பாட்டுக்கு ஆளுநர் மட்டும் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க பாடுங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ மோசமே போக போறதில்லே. இந்த ராசாவை முத்து ராசாவை நம்பி வந்த யாரோ மோசமே. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த நிறைந்த சபையில அப்படியே தான் கிடக்கு. அரிதாரம் போட்டு இங்க நான் சாப்பிட வெறுவயத்துல சொல்றேன். சரியா? வெறுவயத்துல சொல்றேன், உனக்கு அப்படியே தவறே போயிடுவேன். இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ மோசமே போக போறதில்லை. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ மோசமே போக போறதில்லை. சொல்ல மாட்டேன், நீங்க தனியாத்தையும் பாடுறீங்க. நீ வாய்த்த மாதிரி விளக்காத வேலை எப்படி வாய்ச்ச எங்க வாய்ச்சிடா பாப்பா. ஏண்டா நாட மேடைக்கு அடிக்கிறது, கேத வீட்டுக்கு அடிக்கிறது விளக்காத வேலை. ஏன்னா நல்ல நாள் போதுமா நல்ல வாய்ப்பு சொல்லிடா விளக்காத பயில. எங்க நீங்க எப்படி வாங்க பாப்பா, என் தங்க வாசிக்க அல்லடி வாசிக்க பாப்பா. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? எப்படி வாய்ச்சாரு? சரியான சரியான வாசிப்பு. மக்க மக்க நான் நாடகத்துக்கு வந்தனா அதுக்கு வந்தனா தெரியல. அழகு மட்டும் ஓர மாட்டேங்கிறாரு. அடே லட்சுமணா, மணி வாத்தியாரே சொல்லுங்கயா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாடகத்துக்கு ஏன் வந்தா? மக்களை சந்தோஷப்படுத்த, ஊர் மக்களே எல்லாரையும் கோவிந்தப்பட்டி மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கா. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல பாக்கலாம். எங்கே சந்தோஷமா இருக்க? தினமும் நாடுகாடுறா, தினமும் கை நேர சம்பளம் வாங்கிறா. வீட்டுக்கு போய் பொட்டாடிக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்தாலும் பத்தலையும் தாண்டா சொல்றான். 10,000 ரூபாய் கொடுத்தாலும் பத்தலையும் தாண்டா சொல்றான். இந்த கோவிந்தப்பட்டி மேடையில சொல்றேன், நிறைந்த சபையில சொல்றேன். இந்த சீரியல் பல்புகளை யாராரு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாராரு உட்காந்து நாடகம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு பூரா ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு உனக்கு சேர்த்து சொல்றேன். என்ன மச்சான், நானே உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணாத ரெண்டு சொல்லி இந்த கோவிந்தப்பட்டி நிறைந்த சபையில நல்ல நாள் பொழுதுமா சொல்றேன். சொல்லுங்க மாப்பிள. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரும் தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குடா? ஏன்னா மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு சித்திரவதடா. சந்தோஷம் கொடைக்கானல ஊட்டி போலாம்டா. அடே கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க சொன்ன ஒரே ஆளு நீதான்டா. கல்யாணம் பண்ணிட்டா பிடிக்குதுடா அவனுக்கு செம்மக்கரகா. என்ன சண்டையை முடிச்சிருக்கீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மணவரையில போய் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, கவனித்தீங்களா? மாப்பிள்ளை முதல்ல போய் உட்கார்ந்துருவாங்க. ஆமா. பொண்ணை கூட்டிக்கிட்டு சொல்லி ஒரு வாசகம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு உட்கார வைங்க, நல்ல நேரம் போகுது. ஆமா. பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு உட்கார வைங்க, நல்ல நேரம் போகுது. ஆமா அப்படி அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் சொல்றாங்க தெரியுமா? முகூர்த்த டைம் போயிரும்ல மாப்ள. முகூர்த்த டைம் முடிய போகுது, பொண்ணை கூட்டிட்டு உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. மாப்பிள்ளைக்காரன் 3 முடிச்சு போட்டுட்டே போட்டா அதோட அவனுக்கு கிரகம் முடியுது. போடுறா குடிக்குதுடா அவனுக்கு செம்மக்காரங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ ஏன் கேக்குற? எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க, நானும் கல்யாணம் பண்ணையா. சரி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கேன். இருந்தீங்களா? அழகு சித்தப்பா, அழகு சித்தப்பா கல்யாணம் பண்ணியாப்ப எத்தனை வருஷம் அது கல்யாணம் பண்ணி? சும்மா சொல்லுப்பா, எத்தனை வருஷம் அது? பேர பேச்சு எத்தனை ஒரு குத்து மதிப்பா சொல்லு. 40 வருஷம் இருக்குமா? 40 வருஷம். 40 வருஷத்துல பொண்டாட்டி எத்தனை இது கேளுங்க பாப்பா. ஒண்ணுதானே? ஒண்ணுதானே? சரி லட்சுமணா விளங்கு மாடா. 40 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாயி, அதே பல்லு, அதே மாப்ள, அதே தமிழ்நாடு கலைச்சாலுமே ஒரு பொண்டாட்டி தானே. என்னால அப்படி இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? 5 வருஷத்துல தனிச்சு புளிச்சு போச்சுடா. ஐயோ ஏன் கேக்குறீங்களா? வீட்டுக்கு போய் பொண்டாட்டி முகரைய பார்த்தா பெரிய பார்த்த மாதிரி. இப்படியெல்லாம் நீங்க முதல்ல சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா எனக்கெல்லாம் வெறுத்துருச்சு, கல்யாணமே வேண்டாம். இப்ப எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சந்தோஷம் எங்க அக்கா மக என் மருமகளை பாக்குறதே. என் செல்ல குட்டி சூப்பர் குட்டி உள்ள வச்சுட்டு நம்மளுக்கு என்னடா வெளியே வேலை? அம்மால பாக்குறதே நம்மளுக்கு வேலை. இங்க போது உனக்கு இப்ப வரத்துல மாதிரி பிடிக்க வந்தேன். கோமாளி கோமாளி கோமாளி